உலகத்தையே அச்சப்பட வைத்திருந்த ஒரு விடயம் தற்பொழுது 2 வாரத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பிரதான ஒரு கதாபாத்திரமாக பாகிஸ்தான் மாறியிருக்கிறது. இது எது சார்ந்த விடயம் என்பதை குறித்து உங்களுக்கு தெரியும். அது சார்ந்த பல தேடல்களோடு தான் இந்த காணொளியில் உங்களை சந்திக்க இருக்கின்றோம். எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். ஈரான் சார்பில் 10 நிபந்தனைகள், அமெரிக்காவின் சார்பில் 18 நிபந்தனைகள் என 2 நாடுகளும் நிபந்தனைகளை விதித்து கொண்டிருந்தன. குறிப்பாக ஹர்மோஸ் நீரணையை 48 மணி நேரத்திற்குள் திறந்து விடவில்லை என்றால் ஒரு பெரிய பேரழிவை ஈரான் சந்திக்க வேண்டி இருக்கும் என்று மிகப்பெரிய மிரட்டலை விடுத்து கொண்டிருந்தது அமெரிக்கா. அமெரிக்காவின் காலக்கெடுவை மையப்படுத்திய ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஒரு அச்சம், ஒரு பயம் அனைத்து நாடுகளுக்கும் இருந்தன. இந்த சூழலில் ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களோடும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களோடும் பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறது பாகிஸ்தான் என்பதுதான் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி. பாகிஸ்தான் இந்த விடயத்தில் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அமெரிக்காவும் ஈரானும் ஒத்துக்கொண்டிருந்தன. இதன் பின்னணியில் சீனாவுடைய செயல்பாடுகள் இருந்தது என்பதையும் நாம் இங்கு எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. பாகிஸ்தானின் அதிபரும் பாகிஸ்தானின் இராணுவ தளபதியும் இந்த பேச்சுவார்த்தையில் முக்கியமான ஒரு பங்கை அவர்கள் கையில் எடுத்திருந்தார்கள் என்பது பதிவு. பாகிஸ்தானின் இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அமெரிக்கா இறங்கி வந்து 2 வாரத்திற்கு இந்த போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறது. அதே 2 வாரத்திற்கு ஹர்மோஸ் நீரணையை திறந்து விடுவதற்கான ஒரு களத்தை ஈரானும் எடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றிலிருந்து 2 வாரத்திற்குள் இந்த பகுதிக்குள் கப்பல்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்படுகின்றது என்றும் அந்த கப்பல்களுக்கு போர் நிவாரண நிதியாக இவ்வளவு மில்லியன் டாலர் அவர்களுக்கு அந்த பயணத்தை கடந்து செல்வதற்கான ஒரு கட்டணமாக வசூலிக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறது. இவைகள் ஒரு சுமூகமான ஒரு நிலைப்பாட்டை எட்டி இருக்கிறது என்பதுதான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கிறது. அமெரிக்கா போர் நிறுத்தத்திற்கு ஒத்துக்கொண்டு விட்டது. ஈரான் போர் நிறுத்தத்திற்கு ஒத்துக்கொண்டு விட்டது. இஸ்ரேல் முன்பு போல இந்த விடயத்தில் ஏதாவது குழப்பங்களை செய்துவிடுமா என்கின்ற கேள்வி எழும்பியிருந்தன. அந்த கேள்விக்கான விடைகளை இப்பொழுது இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. இந்த சூழலில் நாங்களும் 2 வாரம் அமைதி காக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறது. ஆனால் லெபனான் மீது நாங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலை எந்த சூழலிலும் நாங்கள் நிறுத்தப் போவதில்லை என்பதை மிக அழுத்தமாக எடுத்து வைத்திருக்கிறது இஸ்ரேல். இப்படிப்பட்ட சூழலில் மனநிலம் பாதிக்கப்பட்டவராக ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார்கள் என்றும் 25வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் ஒரு செயலற்ற அதிபராக இருக்கக்கூடியவரை நீக்கக்கூடிய களத்தை எடுக்கலாம் என்று ஜனநாயக கட்சியின் சார்பில் கடுமையான விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக இவர்கள் மக்களை திரட்டி கொண்டு போராட்ட களத்தில் இறங்கக்கூடிய ஒரு களமும் அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் நம்மால் எடுத்து வைக்கப்படுகின்றன. குறிப்பாக அமெரிக்காவில் மிக முக்கியமான ஒரு சட்டம் இருக்கிறது. அதாவது அமெரிக்காவின் 25வது சட்டம் என்ன குறிப்பிடுகிறது என்றால், வயது மூப்பின் காரணமாக அல்லது உடல் உபாதைகளின் காரணமாக ஒரு அதிபரால் செயல்படுவதற்கான களங்கள் இல்லாத பட்சத்தில் அந்த அதிபரை மாற்றுவதற்கான ஒரு சூழலை அந்த நிர்வாக குழு எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு சட்டம் இருப்பதாக இப்பொழுது சொல்கின்றார்கள். அந்த சட்டத்தின் அடிப்படையில் மனநிலை சரியில்லாத ட்ரம்ப் அவர்களை மாற்றுவதற்கான ஒரு களம் எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற செய்திகளும் பரவலாக எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. மிகவும் பரபரப்பாக பார்த்து கொண்டிருந்த ஒரு போர் 2 வார காலத்திற்கு இப்பொழுது பெருமூச்சை விட வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். ஆனால் இங்கு எழும்பியிருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு விளக்கங்களை நாம் பெற வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்த அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்று கொண்டிருந்த இந்த போருக்கு பாகிஸ்தான் எப்படி ஒரு நடுவன்
அரசாக வந்து நின்று ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான களம் அமைந்தது. பாகிஸ்தானை இவ்வளவு ஒரு முதன்மையான ஒரு களத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அமெரிக்கா ஏன் இவ்வளவு வேகம் காட்டியது? இந்த கேள்விகள் இங்கு எழும்பிக் கொண்டுதான் இருக்கின்றன. இதே வேளையில் ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவராக பார்க்கக்கூடிய முஸ்தபா ஹமானி அவர்கள் கவலைக்கிடமாக இருக்கிறார் என்றும் அவர் சிகிச்சைகள் பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்றும் த டைம்ஸ் என்கின்ற அதாவது லண்டனில் இருந்து வெளியாகக்கூடிய நாளிதழ் இதை குறித்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறது என்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகின்றது. ஆனால் இந்த போர் நிறுத்தத்தை மையப்படுத்திய செய்திக்கு முஸ்தபா ஹமானி அவர்களும் அனுமதி அளித்திருக்கிறார் என்கின்ற செய்தியும் ஈரான் அரசு சார்பில் எடுத்து வைக்கப்படுகிறது. அப்படி என்றால் த டைம்ஸ் யூகேயிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் உண்மையான செய்திகளா பொய்யான செய்திகளா என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை. தற்பொழுது உள்ள சூழலில் இந்த 2 வாரத்திற்குள் பேச்சுவார்த்தைகள் முடுக்கி விடப்படும் என்றும் அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் 3ஆம் உலகப் போர் என்று கணிக்கப்பட்ட இந்த போர் ஒரு அமைதியான நிலையை எட்டிவிடும் என்கின்ற கணிப்பும் பல நாடுகளால் எடுத்து வைக்கப்படுகிறது. குறிப்பாக ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் இந்த விடயத்தில் முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்னவென்றால், இது அமெரிக்காவிற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. நாங்கள் அமெரிக்காவிலிருந்து நாளை தாக்குவதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டிருந்த பொழுது நாங்கள் எடுத்த முயற்சிகளை கையில் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் நாங்கள் என்ன கோரிக்கை வைத்தோமோ அதை நிறைவேற்றுவதற்கு ஈரான் ஒத்துக்கொண்டிருக்கிறது. இது அமெரிக்காவிற்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி. 2 வாரத்திற்குள் ஈரான் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு ஒரு உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டால் இந்த போர் நிறுத்தம் சுமூகமாக முடிந்துவிடும் என்கின்ற ஒரு கருத்து அமெரிக்கா சார்பில் எடுத்து வைக்கப்படுகிறது. ஆனால் ஈரானை பொறுத்த மட்டில் நாங்கள் 2 வாரம் நிறுத்தி வைத்திருக்கிறோம். எதிராக இருக்கக்கூடியவர்கள் என்ன செயல்களை செய்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு தான் எங்களுடைய அடுத்த கட்ட தாக்குதல் இருக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் இந்த போர் நிறுத்தம் இது போர் நிறுத்துவதற்கான ஒரு களமாக அமைந்து விட்டது என்று குறிப்பிடுகின்றார்கள். தற்பொழுது உள்ள சூழலில் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கி கொடுத்து கொண்டிருந்த ஈரான் இடையே இப்பொழுது ஒரு அமைதியான நிலை ஏற்படுவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது என்பது பாராட்டுக்கு உரியதாக இருக்கிறது என்பதும் பல நாடுகள் எரிபொருள் சிக்கலில் இருந்து மீள்வதற்கான ஒரு களமாக இது அமையும் என்கின்ற செய்தியும் நாம் இங்கு உணர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.